9 கோள்கள். சூரியனும் 9 கோள்களும் நம் உலகத்தை பற்றி பேசிக் கொள்கின்றன. வாருங்கள் நம் குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவரும் உரிய கருத்தில் மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் நலமா? அதெல்லாம் நல்லா சூரிய பகவானே. என்னது நல்லா இருக்கிறது? உங்க பக்கத்துல இருக்கிறதால சூடு தாங்க முடியல. ஏதோ என்னை சுத்தி பனிமூட்டை இருக்கிறதால கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த பூமி உள்ள மக்களை 4 மணிக்கு உதிச்சு எழுப்பி விட்டா ஒருத்தர் கூட எந்திரிக்க மாட்டேன்றாங்க. நைட் எல்லாம் ஜியோவில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு பார்த்துட்டு காலையில 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க. அந்த கால மனுஷங்க எனக்கு இப்படி வெளியிட்டு பேர் வச்சு என்ன வச்சுதான் கிறிஸ்டியாவே கண்டுபிடிச்சாங்க. இந்த கால மனுஷங்க கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அட போப்பா, உங்களை யாரும் கொஞ்சம் மதிக்கிறாங்க. புதன் உன்னோட பேர் வச்ச கிழமைய பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. என்ன பார்த்து செவ்வாயோட வருவாயோன்னு சொல்றாங்க. உங்க வாயிலே போடணும். பூமியை பூரா பால்படுத்துறது போதாதுன்னு உங்க வாழ்ல இருக்க எல்லாருக்கான ஆராய்ச்சி பண்றதுக்கு என்கிட்ட மங்கல்யான் செயற்கைக்கோள் அனுப்பி வச்சிருக்காங்க. நான் விட மாட்டேன். இது எங்க ஏரியா, உள்ள வராதேன்னு ஒரு போர்டு வைக்க போறேன். என்ன பிரயோஜனம்? ஏராளமான துணைகளை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. அப்பப்பா, பூமியில் உள்ள மனிதர்கள் வேலைக்கு போவதற்காண்டி பிள்ளைகளை கொண்டு போய் குழந்தைகள் காப்பகத்துல விடுறாங்க. அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்க பெத்தவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துருவாங்க. நான் என்னோட துணைகளை கொண்டு போய் எந்த இடத்துல சேர்க்கிறது? நீங்களே சொல்லுங்க. அப்பப்பா, இந்த வளையலெல்லாம் சுமந்துட்டு நான் படுற பாடு இருக்கே, அதை சொல்லி மாறாது. இந்த பூமியில் உள்ள மனுஷங்க ஒரு நிலாவை பார்த்துட்டா அதை பத்தி கதை சொல்றது, கவிதை எழுதுறதுன்னு அந்த நிலாவை போட்டு பாடா படுத்துறாங்க. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தா. என்கிட்ட 18 நிலா இருக்கு. நல்ல வேலை இந்த நிலாக்கள்லாம் அவங்க பார்க்கல. இல்லைன்னா ஒவ்வொரு நிலாவிலையும் ஒவ்வொரு பாட்டில உட்கார வச்சு பட சூட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களோட எண்ணத்தான் இந்த பூமியில உள்ள மனுஷங்க அதிகமா திட்டுறாங்க. தினத்தனம் திட்டுறதுக்கு சனியன்னு என்னோட பேரை வச்சுதான் திட்டுறாங்க. 7ஆம் நாட்டு சனி நடக்குதுன்னு என் பேர் மேல படி போடுறாங்க. அவங்க எல்லாம் பார்த்தாலே வச்சிருக்கோம். உனக்கு கேவலம் இருக்குன்னா 27 இருக்கு. எனக்கு இவ்வளவு இருக்கும். நல்ல வேலை நாங்க 3 பேரும் குளிர்ந்த கிரகங்களா இருக்கிறதுனால இந்த மனுஷங்க இருந்து தப்பிச்சிட்டோம். ஏய், நீ யாருப்பா? உன்னதான் பூமியில் உள்ள மனுஷங்க கோள்கள் இருக்கிறது தூக்கிட்டாங்களே. நீ என்னோட பாதையில் குறிக்கிறதால கோள்களுக்குரிய தகுதியை இழந்துட்டேல. ஆனா பாப்பா, இந்த பூமியில் உள்ள மனுஷங்க என்ன கண்டுபிடிச்சு ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்படி நடந்தா நான் ஒரு கோளே கிடையாதுன்னு சொல்றாங்க. இது என்னப்பா ஒரு பெரிய கொடுமையா போச்சு. நானாவது பாதையில தான் குறுக்கிட்டேன். ஆனா இந்த பூமியில மனுஷங்க அடுத்தவங்க வாழ்க்கையிலே குறுக்கிடுறாங்க. அப்ப இவங்கள நான் மனுஷங்களே என்னன்னு சொல்லவா? நீ கொள்ள நிர்ணயிக்க உன்னோட ஆதார் கார்டு, பிறப்புச் சான்றிதழ் இருந்தா கொண்டு வா பார்க்கலாம். சரிங்க சூரிய பகவானே. ஆமா, இவ்வளவு நேரமா நீங்க எல்லாரும் பூமியில் உள்ள மனுஷங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, ஆனா அந்த மனுஷங்களை சுமக்கிற பூமியை காணமே. அது எங்க சுத்திட்டு இருக்கோ யாருக்கு தெரியும்? வணக்கம் சூரிய பகவானே. வணக்கம் குடும்ப உறுப்பினர்களே. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். ஐயோ தள்ளி போங்க, இதோட நோய் நமக்கும் பத்திக்கிற போகுது. உன்னோட சேர்ந்தவங்க நாங்க இப்படி ஆரோக்கியமா இருக்கோம். நீ இப்படி உடம்புக்கு முடியாம கிடக்குறியே. பாவம், இது என்ன செய்யும்? எல்லாம் இந்த பூமியில உள்ள மனுஷங்க செய்யற வேலை தானே. ஐயோப்பா ஐயோ, ஐயோப்பா ஐயோ. பாவல மனிதர்கள் உருவாக்கி வாழ இறக்காததால அவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நீ பாதிக்கப்படுறது இல்லாம உன
ஐயோ, நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்னை ஏன் இப்படி எல்லாமே சேர்ந்து திட்டிகிட்டே இருக்கீங்க? ஐயோ, என்னால முடியல. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, அம்மா அம்மா நீ எங்க அம்மா. ஐயோ ஐயோ, வாங்க வாங்க, உண்மையை காப்பாத்துறோம், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். கிரகங்கள் நீங்கள் அனைவரும் இணைந்து பூமியின் பாதிப்புக்கு என்ன காரணம் என்று அறிந்து வாருங்கள். காட்சி 2. இடம் பூலோகம். அங்கு வருபவர்கள் கிரகங்கள் மற்றும் மனிதர்கள். கிரகங்கள் அனைத்தும் இணைந்து பூமி பாதிக்கப்படுவதற்கான காரணங்களை அறிந்து வருவதற்காக பூமிக்கு வருகின்றன. நிகழ்ச்சி 1. போகி பண்டிகை. சொல்லுங்கள். நம்ம வீட்டுல இருக்க பழைய பேப்பர், பிளாஸ்டிக் டப்பா, பிளாஸ்டிக் சாகுபை, ஆகார பகார ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா, போட்டு வைக்கணும். ஆகாத போங்க சாமானா இங்க கொடுத்தா எனக்கு ஆகாத போங்க சாமா. நான் என்ன செய்யறது? என்ன சொன்ன திருப்பி சொல்ல? ஒன்னும் கேட்டா இதெல்லாம் எடுத்துட்டு போறேன். பாத்தீங்களா கிரகங்களே, இந்த வீட்டுல மட்டும் எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்கள், பாலித்தீன் பைகள் பாத்தீங்களா? பிளாஸ்டிக் சாகுபடிகள், பிளாஸ்டிக் பொருட்கள் எரிச்சா காற்று, பூமி எல்லாமே மாசுபடுதுன்னு இவங்களுக்கு தெரியலையா? நிகழ்ச்சி 2. இடம் சாலை. சாலையில் ஏற்படும் வாகன நெரிசல், புகை, ஒளி மாசுபாடு அனைத்தையும் மீதி உள்ள 8 கோள்களும் பார்க்கின்றன. ஐயோ, நமக்கே மூச்சு முட்டுது. சபா இப்பவே கண்ணை கட்டுது. இந்த புகையும் இந்த சத்தமும் தாங்க முடியல. பாவம் இந்த பூமி. வாங்கப்பா, வேற இடத்துக்கு போலாம். நீங்க வரீங்களா இல்லையோ, நான் போறேன். நிகழ்ச்சி 3. இடம் வீடு. பங்கு பெறுபவர்கள் அம்மா, மகள். அப்பப்பா என்ன வெயில், போய் கொஞ்சம் ஏசிய போடுமா. சரிங்கம்மா, ஃப்ரிட்ஜில இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வந்து ஏசி போடுறேன்மா. வெயில் இவ்வளவு காத்தாட்டமா இருக்குது, எதுக்கு இந்த மனுஷங்களுக்கு இந்த ஏசி? அல்லது வெளியே ஒரு கார்பன் இந்த பூமிக்கு மேல இருக்க ஓசோன் படலத்தை பாதித்து ஓட்ட வேலை செய்யுது. நீங்களே பாத்தீங்களா? ஏசியில மட்டுமில்ல, ஃப்ரிட்ஜில இருந்து வெளிவர சீர்ச்சி வாயு ஓசோன் படலத்தை பாதிச்சு பூமிக்கு பாதிப்பு உண்டாக்குது. இது இந்த மக்களுக்கு தெரிஞ்சும் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாங்களே. இதுக்கு மேல இங்க நிக்க முடியாது. நிகழ்ச்சி 4. இடம் பூலோகம். பங்கு பெறுபவர்கள் கிரகங்கள், மக்கள். மக்களே இங்க வாருங்கள். ஏய், இது என்னப்பா? அவங்க மாதிரியே பேசுப்பா. சரி சரி, இங்க வாங்கப்பா, இங்க வாங்கப்பா. மக்களாகிய நீங்கள் செய்கிற செயல்களை இந்த பூலோகம் எவ்வளவு பாதிப்படைந்திருக்கு பாருங்கப்பா. இதே மாதிரி உங்க பூமா தேவிக்கு நீங்க கஷ்டம் கொடுத்தீங்கன்னா உங்க மனிதனத்துக்கு தான் பாதிப்பு. இதே நிலைமை நினைச்சா உங்க மனிதனமே அழிந்து விடும். நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? டேய், கொஞ்சம் தள்ளிக்க. என்ன தப்பு செஞ்சோம்னு கேக்குறீங்க? சந்தோஷமா இருக்க தீபாவளி, போகி, பொங்கலை கொண்டாட சொன்னா அன்னைக்கெல்லாம் பிளாஸ்டிக் பொருட்களையும் எலக்ட்ரானிக் எரிச்சு தள்ளுறீங்க. முன்னெல்லாம் இயற்கையை பாதுகாக்காமல் விழா கொண்டாடுவாங்க. ஆனா இப்ப அப்படியா பண்றீங்க? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? மக்களாகி நீங்க ஐம்பொருள்களை மாசுபடுத்துறீங்க. வெளிச்சல் அதிகமாகணும்னு செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தி மண்ணோட வளத்தை பாதுகாக்கிறீங்க. தொழிற்சாலை கழிவுல ஆற்றுல கலக்குறீங்க. பிளாஸ்டிக் பொருட்களை அளவுக்கு அதிகமா பயன்படுத்தி அதை எல்லாத்தையும் குப்பையாக்கி மண்ணிற்கும் மரத்தின் வேருக்கும் பாதிப்பு உண்டாக்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? நீங்க எல்லாம் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பூமி எவ்வளவு பச்சை பசங்க தெரியுமா? நீங்க வந்தவொடனே என்னடான்னு பார்த்தா மரத்தெல்லாம் வெட்டி போட்டுட்டு நிலத்தெல்லாம் பிளாட் போட்டு வீட்டுல வச்சிட்டீங்க. அப்புறம் வெயில் காலத்துல நல்லது கூட ஒழுங்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுவீங்க. ஒவ்வொருத்தரும் 5 10 பிளாக் ஆக்கி போட்டு அது கண்டுக்க மாட்டேன்றாங்க. 2 வருஷம் கழிச்சு பார்த்தா உங்க பூரா கருவேல மரமா வளர்ந்து கிடக்குது. நல்ல வாயத்தை பிடிக்கி நார வாயத்தை கொடுத்த கதையால இருக்குது உங்களோட செயலு. பயந்தர மரங்களை வச்சுட்டு கருவேலையை மூட விடுறதால உங்க பூமியில தண்ணீர் கொஞ்சம் மேற்பட்டு தண்ணீர் இல்லாம கஷ்டப்படுறீங்க. இது உங்களுக்கு தெரியலையா? நீங்க எல்லாம் என்னோட கோலாவே ஏத்துக்கிறனாலும் பரவாயில்ல. நான் சொல்றத கேளுங்கப்பா. நிறைய மரங்களை நடுங்கப்பா. உங்க பூமிய வளமாக்கி அதை பாதுகாக்கிற கடமை உங்களோட தானே. எங்களோட தவறுகளை நாங்க உணர்ந்துட்டோம். நிறைய வழி தின்றோம். நிலம், நீர்,
காற்று மாசுபடுவதை தவிர்ப்போம். இயற்கையை பாழாக்காமல் இயற்கையோடு இணைந்த வாழ்வினை வாழ்விடுவோம். மரங்களை நடுவோம், மழை பெறுவோம், பூமியை காப்போம்.